இன்று வாதம், பித்தம், கபம், வலி, அயல், ஐயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாதம், பித்தம், கபம் இதனுடைய முழுமையான தன்மைகள்ல நாம குறிப்பிட்ட சில அடிப்படையான விஷயங்கள்ல தெளிவாக நம்ம அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம பார்க்க போறோம். அப்போ நம்ம இந்த 7 சிஸ்டம்ஸ், 7 சக்ராஸ் 3 பேசிக் கிளாஸஸ் படிச்சிருவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 7 சிஸ்டம்ஸ் நமக்கு எதுக்கு, 7 சக்ராஸ் நமக்கு ஏன் தெரிஞ்சுக்கணும், ஏன் படிக்கணும் அப்படிங்கும்போது கேள்வி கேட்டிருக்கும் போது ஒரு சில நபர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம கடைசி என்ன சொல்லியிருந்தோம், அப்ப நம்ம இந்த உடல், அறிவு, மனம் இதை 7 விதங்களாக பிரிச்சு 7 சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நாம மிக எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சரியா தெரிஞ்சுக்கலாம். அதற்கேற்றாற் போல மிக எளிமையாக நம்ம தீர்வுகளை காணுவதற்கும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை அல்லது மருத்துவம், இப்படி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். அப்ப அந்த 7 சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான அத்தியாவசியமான தேவையா இருக்கோ, அதே போல அதே கான்செப்ட் மாதிரி தான் இந்த 3 விஷயங்கள். இதை சிம்பிளா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 3 சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஆயுர்வேத முறைப்படி அல்லது சித்த முறைப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுவாக முக்குற்றம், 3 குற்றங்கள் அல்லது 3 தோஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தோஷம் அப்படின்னு சொன்னால எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன, ஒண்ணு சந்தோஷம், அப்படி இல்லைன்னா ஜலதோஷம், அப்படி இல்லைன்னா இன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு அப்படின்லாம் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்ல வந்து சொல்லுவாங்க. அப்ப அந்த பொதுவாக வந்து நமக்கு தோஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து சுட்டி காட்டக்கூடியது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சந்தோஷம் அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட், ஆனந்தம், ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி. அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா ஒரு தோஷம் அப்படின்னு சொன்னா ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி. இதே வந்து நம்ம உடல் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜலதோஷம் அப்படிங்கிறது நமக்கு உடல் ரீதியான பேசிக்கான ஒரு பிரச்சனை. ஒரு ஃபீவர் வருது, கோல்டு வருது, காஃப், இதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்ல வந்து யாருக்கு எப்ப வேணாலும் பொதுவாக இன் ஜெனரலாக வரலாம். ஸோ இப்படி நம்ம இந்த விஷயங்களை வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 3 குற்றங்கள். அப்ப இது நம்ம வந்து சட்டதிட்டங்கள் முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா குற்றம் செய்தவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, குற்றவாளி வேணா கூட தப்பிக்க விட்டுறலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்ப குற்றவாளி தப்பிச்சிட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா நிரபராதி வந்து ஒருபோதும் எக்காரணத்திற்காகவும் வந்து தண்டிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு வாழ்வியல்ல வந்து நம்ம இதை சரியா புரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறத மிக மிக எளிமையாக நம்ம அடிப்படை விஷயங்கள் அடுத்த ஒரு 45 மினிட்ஸ்ல ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியும். ஓ, அப்ப இதுதான் வாதம், பித்தம், கபமா, இத்தனை நாள் நமக்கு தெரிஞ்சிருந்ததெல்லாம் வேற மாதிரி இருக்கு, இப்ப நம்ம செஷன்ல கத்துக்கிட்டது வேற மாதிரி இருக்கு, இவ்வளவு ஒரு எளிமையான விஷயமா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஈஸியா புரியும். அதே போல நம்ம இன்றைய செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரும் வந்து எந்த கேட்டகரியில இருக்கும், வாதம்ல இருக்குமா, பித்தம்ல இருக்குமா, கபம்ல இருக்குமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இது இங்க பிக்சர்ல ஷோ பண்ணிருக்கிற மாதிரி வெறும் இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது வெறும் உடலினுடைய அமைப்பை பொறுத்து மட்டும், பிசிக்கல் ஐடென்டிட்டியை பொறுத்து மட்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது. மன ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இந்த வாதம், பித்தம், கபத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த முக்குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு ஜஸ்ட் ஒரு கான்செப்ட், அவ்வளவுதான். வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அப்ப இந்த கான்செப்ட்ல வாதம் அப்படின்னு சொன்னா அதனுடைய குணங்கள் என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அதனுடைய அம்சங்கள் என்ன, பித்தத்துக்கு அதே மாதிரி என்ன, கபத்துக்கு என்ன அதே மாதிரி அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம
எல்லா வகுப்புகளும் சொல்லக்கூடிய அதே விஷயம்தான். உடல், அறிவு, மனம். அப்ப இந்த உடல் ரீதியா நம்ம இந்த வாதம், பித்தம், கபம் வந்து எப்படி பார்க்கணும்? நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா வாத்தா, பித்தா, கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம் பொதுவா. அப்போ வி, பி, கே. நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல என்ன பண்ணலாம்? வாதம் அப்படின்னா வி, பித்தம் அப்படின்னு சொன்னா பி, கபம் அப்படின்னு சொன்னா கே. விபிகே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த விபிகே அப்படிங்கிறது நமக்கு அவருடைய குணநலன்களை பொறுத்து, அவருடைய மனங்களை பொறுத்தும், அவருடைய அறிவை பொறுத்தும், அவருடைய உடலுடைய அமைப்புகளை பொறுத்தும் அவர்களுக்கு எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயே வந்து இருக்கும். இல்ல இந்த பிக்சர்ல ஷோ பண்ணிருக்க மாதிரி வாதம் ரிலேட்டட் கூடிய உடல் அமைப்புகள் வந்து இந்த மாதிரி இருக்கும். பித்தமா இருந்தாங்கன்னா இப்படி இருக்கும், மாடரேட்டா இருக்கும். கபமா இருந்தா இன்னும் கொஞ்சம் சிவியரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உடல் அமைப்பு அடிப்படையில் வந்து நம்ம தனித்தனியா இண்டிவிஜுவலா வந்து விபிகே அப்படிங்கறது பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு வி டைப் பாடி நபர்களுக்குள்ளேயும் வாதம் இருக்கும், பித்தம் இருக்கும், கபம் இருக்கும். அதே போல பித்த நபர்களுக்குள்ளேயும் வாதம், பித்தம், கபம் இருக்கும். கபத்தினுடைய தன்மையாளர்களுக்குள்ளவும் வாதம், பித்தம், கபம் இருக்கும். அப்ப நம்ம அவுட்டர்ல இருந்து பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு ஒயிட் கோட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிளாக் போட்டிருந்தாங்கன்னா லாயர்ஸ். காக்கி யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்கன்னா போலீஸ். அப்புறம் அந்த யூனிஃபார்மை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? ஈஸியா வந்து ரொம்ப ஐடென்டிபிகேஷன் நம்ம பண்றோம். அப்ப போலீஸ் அப்படின்னா காவல்துறை காவலர்கள் அப்படின்னு சொன்னா இவங்க இப்படிதான் இந்த ஃபார்மெட்ல தான் இருப்பாங்க. மருத்துவர்கள்னா அவங்களோட குணாதிசயங்களோ இல்ல அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது பேட்டர்ன் அப்படிங்கிறது இப்படிதான் இருப்பாங்க. டீச்சர்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வகைப்படுத்துறோம் இல்லையா? அதுக்கப்புறம் எப்படி இன்னும் வகைப்படுத்துறோம் அப்படின்னா ஆண்கள் வேறவும் பெண்கள் வேறவும் தனித்தனியாக. அப்புறம் குழந்தைகள், இளையவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வெவ்வேறு கேட்டகரியில பிரிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி நம்ம எத்தனை கேட்டகரியில பிரிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் ஜாதி, மதம், கம்யூனிட்டி, ரிலிஜன் அப்படிங்கிற பேர்ல நம்ம எப்படி நம்ம பிரிச்சோம் அப்படின்னாலும் அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து பிரிச்சு பாக்குறது எதுக்காக அப்படின்னு சொன்னா ஃபார் ஈஸி ஐடென்டிபிகேஷன். ஒரு விஷயத்தை நாம எளிமையாக அறிந்து கொள்வதற்கு, இனம் காணுவதற்கு நம்ம வகைப்படுத்துறோம். அப்ப நம்ம வகைப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா அது யாருனால வந்திருக்கு, எங்க வந்திருக்கு, எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மால வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஸ்கூலிங் போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு 7th 8th 10th அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு கிளாஸும் வந்து பிரிப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு கிளாஸுக்குள்ளேயும் என்ன பண்ணுவாங்க? ஏ செக்ஷன், பி செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி செக்ஷன் வைஸும் பிரிப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அங்க வந்து அவங்க ஒவ்வொன்றும் நம்ம எந்த அளவுக்கு இன்டெப்தா வந்து நம்ம உள்ளுக்குள்ள போய் அந்த ஒவ்வொரு விஷயம் நம்ம பிரிச்சு பாக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா வந்து ஒருத்தவங்களை பத்தியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தியோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது போல நமக்கு இந்த 7 சிஸ்டம்ஸ் அல்லது 7 சக்ராஸ் எப்படியோ அது போல நமக்கு எந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறதும் நம்முடைய அந்த உடல், அறிவு, மனம் வந்து பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு 3 சிஸ்டம்ஸ், 3 சிஸ்டம்ஸ் வி, பி அண்ட் கே. அப்ப இந்த வாதம் அப்படின்னு சொன்னா அந்த உடல், அறிவு, மனமுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், கபத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும், பித்தத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுவா நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த நிலையில அப்ப வாதம் அந்த ஒரு குறிப்பிட்ட பாடி டைப் வந்து நம்ம பிசிக்கலா அவங்க வந்து இப்படி இருந்தாங்கன்னா அவங்க வாதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம எர்லியரா என்ன சொன்னோம்? ஒவ்வொரு வாதம் டைப்புக்குள்ளேயும் வாதம் இருக்கும், பித்தம் இருக்கும், கபம் இருக்கும். அதுல மேஜரா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பிசிக்கல் ஐடென்டிட்டியா தெரியறது வாதமா, பித்தமா, கபமா அப்படிங்கிறது தான். ஒரு சிலருக்கு வந்து வாதம், பித்தம் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் வந்து செகண்டரி லெவல். பிரைமரியா வந்து 3 கேட்டகரியை தான் பிரிக்கிறோம். வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது நம்முடைய உடலையும், அறிவையும், மனதையும். அப்ப வாதம் எப்படி இருப்பாங்க, பித்தம் எப்படி இருப்பாங்க, கபம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொதுவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு எப்படி நம்ம இந்த ஸ்கூலிங்ல வந்து ஒவ்வொரு ரோல் நம்பர் செக்ஷன்ஸ் பிரிச்சுக்கும் போது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றோமோ அது போல ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு உடல் சார்ந்தும், அறிவு சார்ந்தும், மனம் சார்ந்தும் சமநிலை இல்லாமல் போகுது, இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்ப அவர்களுக்கு இந்த உடல், அறிவு, மனம் சார்ந்து
எதனாலலாம் வந்து இம்பேலன்ஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறதையும், அதே போல அப்படி இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அது எப்படிப்பட்ட தீர்வுகளை கொண்டு நாம ஈஸியா வந்து சரி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியா வந்து தெரிந்து கொள்ள முடியும். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து நம்ம இன்னும் வந்து மிக மிக எளிமையாக நமக்கு ஒரு பிரச்சனைகளை வந்து அணுகுவதற்கும், அதற்கான தீர்வுகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதனால வந்து நம்ம சரி செய்து கொள்வதற்கும் தான் நமக்கு இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுது. அப்ப இந்த வாதம், பித்தம், கபம் இந்த 3 சிஸ்டம் அடிப்படையில அல்லது 3 கான்செப்ட் அடிப்படையில நாம ஒருத்தருடைய மனசை வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ். இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த குறிப்பிட்ட சிஸ்டம்ல ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கான்செப்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா, பெரும்பாலும் அந்த கான்செப்டுக்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கோ, அதை சார்ந்துதான் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள்ங்கிறது வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம ஒரு வாதம் டைப் நபருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, பெரும்பாலும் அது வாதம் சார்ந்ததாக தான் இருக்கும். மேஜர்லி வந்து வாதம் தான் இருக்கும். செகண்டரி லெவல்ல பார்க்கும்போது கபமும், பித்தமும் வந்து சேர்ந்து இருக்கலாம். அப்ப இதே பித்த தன்மையாளர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பித்தம் அப்படிங்கிறது மேஜரா இருக்கும். வாதமும், கபமும் வந்து செகண்டரியா இருக்கும். கபம் டைப் நபர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, கபம் மேஜரா இருக்கும் அல்லது பிரைமரியா இருக்கும். பித்தமும், வாதமும் செகண்டரியா இருக்கும். இது வந்து நம்ம உடலுக்கும் பயன்படுத்திக்கலாம், அறிவுக்கும் பயன்படுத்திக்கலாம், மனதிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, இப்போ உங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்போ வாதம், பித்தம், கபத்தை பத்தி நீங்க ஆல்ரெடி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அல்லது நீங்க எந்த டைப்ல வர்றீங்க? அப்ப நீங்க எந்த டைப்ன்னு சொல்லி நீங்க எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி, ஒரு சிலர் வந்து நீங்க உங்கள தெரிவிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நாம இந்த கிளாஸ் பிரகாரம் பார்க்கும்போது, நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அதே நபர்களா வந்து தான் இருக்கீங்களா? அல்லது இன்னும் வந்து நீங்க தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த வாதம், பித்தம், கபத்துல இருந்து இனிமே வந்து நீங்க சேஞ்ச் ஆகுறீங்களா? அப்படிங்கிறத நம்ம பிராக்டிகலா வந்து அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் நம்ம பார்க்கலாம். எஸ், ஒவ்வொருத்தரா தெரிவிக்க முடியுமா? அதாவது வாதம், பித்தம், கபம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதோ, அல்லது வந்து அந்த வாதம், பித்தம், கபம் இந்த 3 கான்செப்ட்ல இருந்து நீங்க எந்த மாதிரியான கான்செப்டுக்குள்ள வர்றீங்க அப்படிங்கிறதையும் தயவு கூர்ந்து தெரிவிக்கலாம். இல்ல சார், இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வாதம், பித்தம், கபம் வந்து கேள்விப்படுறேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா வந்து சொல்லலாம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு வந்து எதுவும் தெரியாது அப்படிங்கிற பேர்ல. எஸ். ஐயா, நான் இப்பதான் இது வாதம், பித்தம், கபம்னா என்னன்னு சரியா தெரியாது. ம். இப்பதான் அந்த கிளாஸவே அட்டன் பண்றேன். முதல் தடவை அட்டன் பண்றேங்க. ஓகே, நன்றிங்கய்யா. முதல் தடவையா அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ரொம்ப சூப்பரா புரிய ஆரம்பிக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எஸ், வேற யாராவது? வணக்கம் சார். எஸ், வணக்கம் மேம். எனக்கு கொஞ்சம் தெரியும், சொல்லலாமா சார்? எஸ், ஆல்வேஸ் மேம். எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். வாதம் அப்படின்னா காத்து அவங்க உடம்புல காத்து அதிகமா இருந்தா அவங்க வாத உடம்புக்காரங்கன்னு சொல்லலாம். ம். பித்தம் அப்படின்னா சூடு அதிகமா இருக்கிறவங்கள பித்த உடம்புக்காரங்கன்னு சொல்லலாம். ம். கபம்ங்கிறது நீர்த்தன்மை அதிகமா உள்ளவங்கள கப உடம்புன்னு சொல்லலாம். ஆனா ம். எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்காது. இப்ப வாதம்னா வாத பித்தம், வாத கபம்னு இருக்கும். அதே மாதிரி தான் பித்த உடம்புக்காரங்க, கப உடம்புக்காரங்களுக்கு. பியூர் ம். வாதம், பியூர் பித்தம், பியூர் கபம்னு பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ம். அதுல வாதம், பித்தம்ல வாதம் அதிகமா இருக்கா, பித்தம் அதிகமா இருக்கா, அந்த மாதிரி பார்க்கலாம். ம். கபம், வாதம்ங்கிறதுல கபம் அதிகமா இருக்கா, வாதம் அதிகமா இருக்கா, அந்த மாதிரி பார்க்கலாம். அப்படித்தான் ம். இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பியூரா வாதம் மட்டுமே உள்ள ஒரு ஆளு, பித்தம் மட்டுமே உள்ள ஒரு ஆள் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே. தேங்க்யூ சரிங்க சார். மேடம். நீங்க எந்த டைப்ல இருக்கீங்க? நீங்க எந்த டைப்னு சொல்லி நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து வாதம், பித்தம். இதுல பித்தம் அதிகம் இருக்கா, வாதம் ஓகே. அதிகம் இருக்கான்னு எனக்கு தெரியல.
ம். கபம் கொஞ்சம் தான் இருக்கு. வாதம், பித்தமும் எனக்கு அதிகமா இருக்கு. இதை உடல் ரீதியான அடிப்படையில சொல்றீங்களா அல்லது வந்து மன ரீதியான அடிப்படையில சொல்றீங்களா மேடம்? இந்த வாதம், பித்தம் அப்படிங்கிறது. அதிகபட்சமா நான் சொல்றது மன ரீதியானது. உடல் ரீதியா பித்தம் எனக்கு உடம்புல கொஞ்சம் சூடு அதிகமான உடம்பு. அத வச்சு பித்தத்த சொல்றேன். என்னோட மனச வச்சு நான் வாதத்த சொல்றேன். சரிங்க மேடம். மனச வச்சு ஆன் வாட் பேசிஸ் வந்து நீங்க வாதம் அப்படிங்கிறது சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மனச வச்சு அப்படின்டா, என்னோட தாட் ப்ராசஸ் ரொம்ப வேகமா இருக்கும். ம். பேசுறதுமே நான் ரொம்ப ஸ்பீடா தான் பேசுவேன். இப்ப கொஞ்சம் ஸ்லோவா பேசுறேன். ஆ நடக்கிறது நான் ரொம்ப ஸ்பீடா தான் நடப்பேன். இந்த வாதம் அதிகமா உள்ளவன்னு சொல்றது தான் சொல்லப்போனா, அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. அவர் நடக்கிற ஸ்பீடுக்கு பின்னாடி வரவங்கலாம் ஓடித்தான் வரணும் பாருங்க. நடக்க முடியாது. ம். அவ்வளவு ஸ்பீடா நடப்பார்ல ஓகே. அவரு. அந்த மாதிரி. ஆனா ம். நான் அவர் ஸ்பீட் அளவுக்கு நடக்க மாட்டேன். ஸ்பீடா நடப்பேன். ஆ அந்த மாதிரி தான். ம். அத வச்சு நான் வாதம் ஓகே. ம். ஓகே. தேங்க் யூ மேடம். சரி. இப்ப இந்த வாதம், பித்தம் பத்தி சொன்னீங்கல்ல. இப்ப இந்த மாரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப உங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். வாதம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஆ வாதம் தன்மைகளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரலாம் அப்படிங்கிறது தெரியுமா? அரிப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ம். அப்புறம் ஆ உடம்பு மனசளவுல அவங்க நிலைகுல்லாம இருப்பாங்க. ஒரு முடிவு இல்லாம இந்த முடிவு, அந்த முடிவுன்னு அலைபாயுற மனமா இருக்கும். ம். ஒரு முடிவு எடுக்க முடியாது. ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க. எந்த ம். நேரம் ஆ சண்டைக்கு ரொம்ப சீக்கிரமா போவாங்க. ஆனா நான் சண்டைக்கு போமாட்டேன். வந்த அதுல சண்டைய எனக்கு விட கொஞ்சம் மாட்டீங்க. இல்ல வந்த அப்படி இல்ல. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. என்னோட டைப் என்னன்னு தெரிஞ்சு நான் அத இப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நம்ம எப்படி இருக்கிறோம்னு தெரிஞ்சு அதெல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்கிறேன் நான். ம். 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 சண்டைக்கு வரணும்னு அந்த தாட் ப்ராசஸ் வந்தாலும் நம்ம இதெல்லாம் சண்டை பிடிக்க கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இப்ப இருக்கிறேன் நான். முன்னாடி அப்படி இல்ல. முன்னாடி சட்டுன்னு ஆத்திரம் வரும். சட்டுன்னு சண்டை ம். பிடிக்கிற மாரி இருக்கும். இப்ப அப்படிலாம் இல்ல. அந்த ஓகே. மாதிரி. இந்த வாதம் உள்ளவங்க சட்டுன்னு சண்டைக்கு போவாங்க. ம். அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல பித்தம் அதிகமா இருந்தா சண்டை நல்லா அதிகமாவே இருக்கும். சொல்லவே ம். தேவையில்ல. ஆ. ஓகே. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களால வந்து ஓரளவுக்கு வந்து இந்த மனதையோ, உடலையோ வந்து ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது இல்லையா? ஆமாமா. இதே கரெக்ட் தான். தெரியாம நான் தெரிஞ்சது. கரெக்ட். ம். தெரியாம இருந்தா நமக்கு ஏன் இந்த உடல் பிரச்சனை வருது? நம்ம ஏன் மைண்ட் இப்படி இருக்குன்றது தெரியாமயே இருக்கும். அதனால அது திரும்ப திரும்ப நம்ம அதே பிரச்சனைக்கு ஆளாகும்போது, காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய பிரச்சனைய வந்து குடுக்கலாம். அப்ப ஆமா. நம்ம இதனால தெரிஞ்ச ஒரு விஷயத்து ம். உடல் கோளாறுகள் நெறைய வரும். இப்ப எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. இதுக்கு காரணமே இந்த மனசு அவ்வளவு தூரம் கொந்தளிச்சு போய் நிக்கிறது தான். சட்டுன்னு ஆத்திரம் வந்துடுறது. அடக்க முடியாம ம். இருந்தது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்பட ஐபிஎஸ் ப்ராப்ளம் தன்னால ஓரளவு கண்ட்ரோல் ஆயிருச்சு. முக்காவாசி கண்ட்ரோல் ஆயிருச்சு எனக்கு. வெரி குட். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. ம். சரி. தேங்க் யூ இதுதான் சார். நம்ம ஸ்டார்ட்டிங்ல தேங்க் யூ மேம். இதான் நம்ம ஸ்டார்ட்டிங்லயே சொன்னோம். அப்ப இந்த 3 சிஸ்டம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். ஒரு பிரச்சனை நமக்கு எது மூலியமா மேஜரா வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும். அதே மாரி அதுக்கான தீர்வுகளையும் நம்மளால வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அத ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில இருந்து ரொம்ப ஈஸியா வந்து வெளிய வரவும் முடியும். சொல்லுவாங்க இல்லையா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு பொருள வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, எங்க மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரிஞ்சது அப்படின்னா, அங்க போய் நம்ம தேடும்போது அது வந்து கிடைக்கலாம். இப்ப நம்ம மிஸ் பண்ணது எங்கேயோ இருக்கும். ஆனா நம்ம சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு இடத்துல தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, என்னதான் நம்ம இரவு பகலா தேடணும் அப்படின்னு சொன்னாலும், என்னதான் எஃபோர்ட் போட்டு தேடணும் அப்படின்னு சொன்னாலும், நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்ங்கிறது சுத்தமா வந்து இருக்காது. அப்ப எப்படி வந்து நம்ம தொலைச்ச இடத்துல தேடும்போது நமக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ, கிடைக்குமோ, அது போல நமக்கு வரக்கூடிய அந்த மனம் சார்ந்த, அறிவு சார்ந்த, உடல் சார்ந்த பிரச்சனைகள மேஜர்லி நமக்கு எதனால வந்திருக்கோம் அப்படிங்கிறத மிக மிக எளிமையாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவ முறை அல்லது கலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வாதம், பித்தம், கபம். அப்போ இப்ப மேடம் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தாங்க. சார் எனக்கு வந்து இப்ப இந்த உடல் ரீதியா நான் இப்படி பார்க்கிறேன். மன ரீதியா அப்படி பார்க்கிறேன். அப்ப வந்து எனக்கு வாதம் அப்படிங்கிறது தெரியுது. அல்லது வந்து பித்தம் அப்படிங்கிறது தெரியுது. அல்லது வாத பித்தம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாரி. அப்ப அவங்க வந்து இத சரியான முறையில வந்து தெரிந்து கொண்டு, அத வந்து செயல்படுத்துவதனாலேயே அவர்களுடைய உடல் சார்ந்த அல்லது மனம் சார்ந்த ஒரு சில பிரச்சனையில இருந்து பெட்டரான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்குது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் வேற யாராவது? எஸ் ப்ளீஸ்.
வாதம் பித்தம் பத்தி தெரியும் அப்படின்னா என்ன தெரியும், இல்ல நீங்க என்ன டைப்ல இருக்கீங்க, அதை எப்படி வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படிங்கறத தெரிவிக்கலாம். இல்ல சார் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னாலும் எதுவுமே தெரியாது அப்படிங்கறதையாவது அட்லீஸ்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மைக் வந்து நான் மியூட் போட்டிருப்பேன், மியூட்டை எடுத்துட்டு பேசலாம். நோ ஐடியா. ஓகே, தேங்க்யூ சார். சதீஷ் குமார் சார் போட்டிருக்கேன் நோ ஐடியா. சரி, இப்போ நம்ம பிசிக்கல் பாடியில வந்து நமக்கு குழந்தையாக கருவுல இருந்து நம்ம குழந்தையாக பிறக்கின்றத டைமிங்ல இருந்து நம்ம பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடலுக்கு தேவையான சக்தி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, நாம் உண்ணக்கூடிய உணவு, அதே போல நம்முடைய மன ரீதியா வந்து நம்ம எப்படி வந்து மன ரீதியா வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது எனர்ஜி தான். இப்ப நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி கேட்கறோம் சார், இல்ல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு உடனே வந்து ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி வந்து இருக்கும். ஒருத்தவங்க சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைச்சிது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ஆறுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்து அங்க உருவெடுக்கும். அப்ப நமக்கான சக்திகள் அப்படிங்கிறதே வந்து பொதுவாக நமக்கு மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வெவ்வேறு விதங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அதில் நமக்கு பிரதானமா கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா உணவு. ஏன் அப்படின்னா நம்ம காலை ஒரு வேளை சாப்பிட்டோம்னா உடனே வந்து மதியம் பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதனுடைய அந்த உணவு சார்ந்த அந்த உணர்வு அப்படிங்கிறது நமக்கு நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்கும். அடுத்தது மறுபடியும் அந்த நிறைவா இருக்கக்கூடிய அந்த வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம்னா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கு மேல நம்மளால வந்து எடுக்க முடியாது. திரும்ப மறுபடியும் ஒரு 3 to 4 hours ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்ப இந்த உணவு சார்ந்த விஷயங்கள்ல வந்து அது கண்டினியூஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு பெரும்பாலும் நமக்கு உணவு சார்ந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவா தெரியும். அப்ப நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு சிலர் வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் வந்து ஞானிகளோ சித்தர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவா அவங்க வந்து ஒரு வேளை தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்க. ஒரு சில இலைகளை மூலிகைகளை வந்து எடுப்பாங்க. அதுல வந்து உணவே எடுக்க மாட்டாங்க, ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. ஆனா அவங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியாவுமே வந்து இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான இன்புட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பிரைமரியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காற்றின் மூலமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவு, நாம சுவாசிக்கக்கூடிய காற்று, உணவு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போதே நம்ம அருந்தக்கூடிய நீர் அப்படிங்கிறதும் சேர்ந்துடும். அப்ப நம்ம பொதுவா வந்து நமக்கு விறகு அடுப்புல வந்து சமைக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம சமைக்கணும் அப்படின்னு சொன்னா நெருப்புங்கிறது வேணும், தீ அப்படிங்கிறது வேணும். அப்ப அந்த நெருப்பு தீ வந்து சரியா வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கேற்ற அந்த காற்று வந்து நமக்கு அங்க வந்து கரெக்டா வந்து மிக்ஸ் ஆகணும். சரியா வந்து ஆக்சிஜன் சப்ளை கிடைச்சது அப்படின்னு சொன்னாதான் சரியாக அந்த விறகு வந்து எரிக்கப்பட்டு நமக்கு தேவையான அந்த உணவு வந்து நம்மளால சமைக்க முடியும். அதே மாதிரி நம்ம வெஹிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாகனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, ஏர் ஃபியூல் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றும் எரிபொருளும் மிக்ஸ் ஆகும் போதுதான் நமக்கு அங்க ஒரு சக்தி கிடைச்சு அந்த சக்திங்கிறது வந்து நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் வெஹிக்கிளை வந்து டிரைவ் பண்ற மாதிரி வந்து நம்மள மூவ் பண்ணும். அப்ப அந்த எரிபொருள் என்று சொல்லக்கூடிய விஷயம், அந்த காற்றுன்னு சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்களும் சேர்ந்து அப்படின்னா அங்க ஒரு சக்தி அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப நம்ம இந்த உணவு எடுக்கிறோம், சுவாசிக்கிறோம். சுவாசம் அப்படிங்கிறது நமக்கு 24/7 அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கும். உணவு அப்படிங்கிறது நமக்கு அந்த குறிப்பிட்ட பசிங்கிற வேலைகளை மட்டும் நம்ம உணவு எடுப்போம். அதுல இருந்து நமக்கு சக்தி கிடைக்கும். சக்தி கிடைச்சு நமக்கு ஒவ்வொரு செல்களுக்கு வந்து சென்றடைஞ்ச போது அந்த சக்திங்கிறது வந்து நமக்கு மனம் சார்ந்த விஷயங்களை சிந்திப்பதற்கும் உடல் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம ஒரு மூமெண்ட்ஸ் ஒரு இயக்கங்களை கொடுத்து செயல்படுத்துவதற்கும் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம செலவு செய்வோம். அப்ப இந்த உணவு மூலியமாவும் நம்ம அந்த சுவாசத்தின் மூலியமாவும் எடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்லுகளுக்குமான ஆற்றலாக நம்முடைய ரத்தத்தின் மூலமா தான் கொண்டு போய் வந்து சேர்க்கும். அப்ப நமக்கு அந்த உணவு, காற்று,
அதற்கு அடுத்த நிலையில நமக்கு இந்த ரத்தம் அப்படிங்கிறது. இந்த 3 விஷயங்கள தான் நமக்கு இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வினைகளும் என்ன சொல்லுவாங்க, இன்றைய காலகட்டங்களில் சொல்லக்கூடிய பிரச்சனை டயபெட்டிஸ், குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குளுக்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் ஃபார்முலாக்குள்ளவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது இருக்கும். குளுக்கோஸோடைய அந்த ஃபார்முலாக்குள்ள. எஸ், குளுக்கோஸோட ஃபார்முலா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? Just a minute, I will show. C6H12O6. இதுல 3 விஷயங்கள் வருதா, 3 கான்செப்ட் வருதா? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். எஸ், எஸ், ஓகே, வெரி குட். இப்ப நம்ம 7 சக்ராஸ் அப்படின்னு சொன்னா 7 சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது எதுக்காக அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஈஸி ஐடென்டிபிகேஷன் பர்பஸ். எது இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா எந்த மாதிரி உடல் சார்ந்து, அறிவு சார்ந்து, மனம் சார்ந்த பிரச்சனை வரும், அதை எப்படி வந்து சரி செஞ்சுக்கணும். அதே போல இன்னொரு அட்வான்ஸ் மெத்தடாலஜிங்கிறது வந்து என்ன, இந்த 3 சிஸ்டம்ஸ் அல்லது 3 கான்செப்ட் VPK. அப்ப இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி வெறும் வந்து நம்ம அந்த உடலுடைய அமைப்பு வச்சோ இல்ல அவங்களுடைய எண்ணங்களை பொறுத்து மட்டும் கிடையாது. நாம எடுக்கக்கூடிய உணவுகள் அது உடல்ல வந்து எப்படி வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வாய் முதல் ஆசனவாய் வரையில அந்த ஒரு ப்ராசஸ் நடைபெறும் போது நாம எடுக்கக்கூடிய அந்த உணவுகள் இருந்துமே இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஆனா நம்ம எல்லாருக்கும் பொதுவாக என்ன சொல்லுவோம், இந்த பொருள் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து வாதம், இது வந்து வாதத்தை கூட்டம், அல்லது இது வந்து பித்தத்தை வந்து அதிகப்படுத்தும், இப்படிதான் நமக்கு வந்து தெரியும். ஆனா ஒவ்வொரு எந்த உணவுகளை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் அது இந்த வாய் முதல் ஆசன வாய் வரையில இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய இந்த ப்ராசஸ்ல இந்த வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய 3 ப்ராசஸ்மே கடந்துதான் செல்லும். அப்ப பித்த உணவுகளை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் வாதம், பித்தம், கபம் இந்த 3 ப்ராசஸ் கடந்து போகும். பித்தம் சார்ந்த பொருட்களை எடுத்தனாலும் வாதம், பித்தம், கபத்தை கடந்து போகும். கபம் சார்ந்த பொருட்களை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் வாதம், பித்தம், கபத்தை வந்து கடந்து போகும். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகளும் நமக்கு ஆற்றலை கொடுப்பதற்கு, சக்திகளை கொடுப்பதற்கு தான் நம்ம வந்து உணவு அப்படிங்கிறது வந்து இருக்கணும். உயிருக்கு அந்த ஆதாரமாக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு வந்து நம்ம உணவுங்கிறது எடுத்து அந்த உயிர் சக்தியை வந்து நம்ம பாதுகாக்கிறோம். அப்படி எடுக்கக்கூடிய அந்த உணவுல நம்ம அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது குளுக்கோஸ் அப்படிங்கிறது எல்லோருக்குமே வந்து தெரியும். நிறைய கமர்ஷியல் ஆட்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, குளுக்கோவிட்டா குளுக்கோஸ் வந்து எடுங்க, இன்ஸ்டன்டா வந்து எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அப்ப நம்ம உடல் ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும், மன ரீதியாகவும் ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து நம்ம வாதம், பித்த, கபம்னு பிரிச்சுட்டாலோ அல்ல வாதத்துல பித்தம், வாதத்துல கபம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி பிரிக்கல அப்படின்னு சொன்னாலும் நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவு வகையில இருந்துமே அது அப்படி ஒவ்வொரு ப்ராசஸையும் கடந்து போகும்போது நமக்கு வாதம் தனியாகவும், பித்தம் தனியாகவும், கபம் தனியாகவும் வெவ்வேறு ப்ராசஸ்ல வந்து பிரிஞ்சு போகும். அப்படி அந்த வாய் முதல் ஆசன வாய் வரையில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது சரியா அந்த பித்தத்தினுடைய தன்மையை கடக்கும் போது அங்க பித்தத்தினுடைய தன்மை வந்து சரியா செயல்படலை அப்படின்னு சொன்னா அப்ப மேபி வந்து வாதமும் கபமும் வந்து
சரியா இருந்திருக்கலாம்னா பித்தம் அப்படிங்கிறது சரியா இல்லாம போயிடும். அப்ப நமக்கு பித்தம் சார்ந்த பிரச்சனைக்கு வரும். அது வாதம் டைப் பர்சனா இருந்தாலும் சரி, பித்தம் டைப் பர்சனா இருந்தாலும் சரி, கபம் சார்ந்த டைப்ல இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தாலும் சரி. அப்ப அந்த வாய் முதல் ஆசன வாய் வரையில் நடைபெறக்கூடிய அந்த ஓல் ப்ராசஸ் அப்படிங்கிறது சரியாக நடைபெறணும். அப்படி சரியாக நடைபெறவில்லை என்றால் சொன்னால் அது எந்த பாடி டைப் அல்லது எந்த மனம் சார்ந்த நபர்களா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த வாய் முதல் ஆசன வாய் வரையில் நடைபெறக்கூடிய ப்ராசஸ்ல அது வாதம் சம்பந்தப்பட்ட ப்ராசஸ்ல வந்து இம்பேலன்ஸ் இருக்கா, அல்லது பித்தம் சார்ந்த விஷயங்கள்ல இம்பேலன்ஸ் இருக்கா, அல்லது கபம் சார்ந்த விஷயங்கள்ல இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிற பொறுத்து இந்த விபிகேல எந்த ஒரு டைப் நபரா இருந்தாலும் எந்த பிரச்சனை வேணாலும் ரொம்ப ஈஸியாக வரக்கூடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் ஃபார்முலால நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? சி அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணது, ஹெச் அப்படிங்கிறது எதை சொல்லுது, ஓ அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? எஸ், எனிஒன்? இல்ல அது ஆக்சுவலி வந்து சிஹெச்ஓ அந்த டைப்லயே வந்து கேட்கிறேன். ஓகே, வாதம் பித்தம் கபம் தான். அது எதுக்கு வந்து பித்தம் வரும், கபம் வரும், கேஸ் வரும் அப்படிங்கிறதுலாம் ஓகே. இதுல வந்து சி அப்படிங்கிறது என்ன, ஹெச் அப்படிங்கிறது என்ன, ஓ என்னங்கிறத கேட்கிறேன். இப்ப நம்ம வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா கேட்டா சொல்லுவோம் இல்லையா, H2O அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுல ஹெச் எதை சொல்லுது, ஓ என்ன சொல்லுதுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அது போல இந்த குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய அந்த C6H12O6 அப்படிங்கிறதுல சி எதை சொல்ல வருது, ஹெச் எதை சொல்லுது, ஓ எதை சொல்லுது. எஸ், வெரி குட். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அப்ப ஆக்சிஜன் அதனுடைய தன்மை ஒரு 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 தன்மையில இருக்கும், ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கும், கார்பன் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கும். அப்போ கார்பனுடைய மூலக்கூறுகள் அப்படிங்கிறது 6, ஹைட்ரஜன் மூலக்கூறு அப்படிங்கிறது 12, ஆக்சிஜனோட மூலக்கூறு அப்படிங்கிறது 6. அப்ப இதுல நமக்கு கார்பன் 6 மூலக்கூறு இருக்கு, ஆக்சிஜன்ல 6 இருக்கு, ஹைட்ரஜன்ல டபுளா இருக்கு, அதாவது வந்து 12 இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது மூன்றும் ஒன்னா சேர்ந்து அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து நமக்கு குளுக்கோஸ் அப்படிங்கிறது. இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை. ஆனா இப்ப இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்க, இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடியதுல மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொன்னா சுகர் கம்ப்ளைண்ட். குளுக்கோஸ் வந்து ரத்தத்துல வந்து கூடி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி, அப்ப நம்ம மன ரீதியாக, உடல் ரீதியாக, அறிவு ரீதியாக நம்ம தனியா வாதம் பித்த கபான்னு சொல்லி பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே, நாம எடுக்கக்கூடிய உணவுகள்ல இருந்தும் வாதம் பித்த கபம் அப்படிங்கிற தனியா பிரிச்சுட்டாலுமே அந்த எடுக்கக்கூடிய உணவுகள் நமக்கு வாய் முதல் ஆசன வாய் வரையில அந்த ப்ராசஸ்ங்கிறது சரியா நடைபெறல அப்படின்னு சொன்னா கூட நமக்கு வாதம் பித்தம் கபம் சார்ந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன உணவு எடுக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த எடுக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது நமக்கு சரியாக வாய் முதல் ஆசன வாய் வரையில சரியா ப்ராசஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறதுதான் ஒரிஜினலாக நமக்கு இந்த வாதம் பித்தம் கபம் சார்ந்து இம்பேலன்ஸ் அப்படிங்கறத ஏற்படுத்தும், பிரச்சனை அப்படிங்கறது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வாய் முதல் ஆசன வாய் வரையில நடைபெறக்கூடிய அந்த ஓல் ப்ராசஸ்ல நம்மளுடைய உடலுடைய பகுதிகளை வந்து நம்ம என்னவா பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 பகுதிகளாக வந்து பிரிக்கிறோம். வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற பேர்ல. இல்ல பொதுவா வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். லங்ஸ் அல்லது லங்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் லங்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வயிறு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கடுத்து வந்து மலக்குடல், அதுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய பகுதிகள். அது மேல் வயிறுன்னு சொல்லுவோம், அடி வயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா. அது போல வந்து மேல் வயிறு, அடிவயிறு, மேல் வயிறுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள். அப்ப அந்த மேல் வயிறுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது நமக்கு கபமாகவும், அந்த மேல் பகுதி அல்லது நடுமைய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது பித்தம் அப்படிங்கிற பேர்லயும், அடிப்பகுதி அல்லது அடி வயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது வாதம் அப்படிங்கிற பெயர்கள்லயும் இந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கணும். அப்ப ஒரு உணவை எடுக்கிறாங்க சார்,
அப்ப அது நமக்கு வந்து உணவு குழல் வழியாக ஒவ்வொரு விஷயங்களா வந்து நமக்கு இரைப்பை அடைந்து அதுக்கடுத்து ஒவ்வொரு விஷயங்களா வந்து டிராவல் ஆகி தான் மலக்குடல் வழியாக கடைசியில வந்து நமக்கு ஆசன வாயு வழியா வந்து முடிஞ்சிடும். அப்ப இந்த கபம், அதற்கடுத்து பித்தம், அதுக்கப்புறம் வந்து வாதம் அப்படிங்கிறது. எப்ப அந்த ஃபர்ஸ்ட் அவங்க உணவு எடுக்கக்கூடியதுல வந்து அந்த கபத்தை வந்து தாண்டி போறதுக்குள்ளேயே வந்து அந்த உணவு வந்து சரியா வந்து செரிமானம் ஆகல, சரியா வந்து கடந்து போகல அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கபம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். இதுக்கு வந்து அவங்க வாதம் டைப் நபர்களா இருந்தாலும் சரி, பித்தம் டைப் நபர்களா இருந்தாலும் சரி, கபம் டைப் நபர்களா இருந்தாலும் சரி, அந்த முதல் ப்ராசஸ்லயே வந்து அந்த உணவு வந்து சரியாக செரிக்கப்படவில்லை, சரியாக அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நகரவில்லை அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கபம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல ஓகே சார் நல்லா நடந்துருச்சு, கபத்துல பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பித்தம்ல வந்து சரியா வந்து ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது, அல்லது பித்தத்துல இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வாதத்துக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பித்தம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அதே போலதான் கபம் அப்படிங்கிறதுக்கும். சரி, இப்ப நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியுதா, இல்ல யாருக்காவது புரியலையா? எஸ். இல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விபிகே அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல பித்தம் அப்படிங்கறதுல பி. பேன் போட்டிருக்கோம். பித்தம் கே, கபம் சார் அதற்கடுத்தது சார் வாதம். Yes, சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். இதுல வந்து இந்த சிறுகுடல் பகுதியில நீங்க பித்தம் போட்டிருக்கீங்க. அப்ப பித்தம் உள்ளவங்களுக்கு சிறுகுடல் ஒழுங்கா வேலை செய்யலைன்னு அர்த்தமா? ஃபர்ஸ்ட் பித்தம் அப்படிங்கிறது நமக்கு ஓவர் ஆக்டிவா இருக்கா அண்டர் ஆக்டிவாங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓவர் ஆக்டிவ் அப்படிங்கிறது இம்பேலன்ஸ் தான், அண்டர் ஆக்டிவ் அப்படிங்கிறதும் இம்பேலன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு அது அண்டர் இம்பேலன்ஸா இருக்கா ஓவர் இம்பேலன்ஸா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு சரியா வந்து தெரியணும். எஸ், சரிங்களா மேடம்? என்னோட வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். ஓகே சார். இல்ல நீங்க அதாவது சொல்லுவீங்கன்னு வந்து ஓகே, இங்க வந்து நான் ரெப்ரசன்டேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் பேசிக்கா புரிஞ்சிருக்காக வந்து நம்ம சிறுகுடல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க நம்ம இந்த இது பாக்குற மாதிரி வந்து வெறும் வந்து இந்த பர்டிகுலர் பகுதியில மட்டும்தான் வாதம் பித்த கபம் அப்படிங்கிறது இருக்காது. உடல் முழுவதுமே வாதம் இருக்கும், உடல் முழுவதுமே கபம் இருக்கும், உடல் முழுவதுமே பித்தம் இருக்கும். அதுல மேஜரா நமக்கு அந்த லொகேஷன் ஐடென்டிபிகேஷனுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பர்டிகுலர் இடம் அப்படிங்கிறது சொல்றோம். ஏன்னா இதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இடத்துக்கும் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம இந்தியாங்கிற நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நாட்டினுடைய கேபிட்டல் அப்படின்னு சொன்னா நம்ம டெல்லி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஊருக்குள்ள கூட அந்த டெல்லியில என்ன முடிவு எடுத்து என்ன ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்றாங்களோ அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அப்ளிகபிள் ஆயிட்டு இருக்கும். அப்ப அந்த முடிவெடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டெல்லி தான். ஆனா அந்த முடிவெடுப்பதற்கான அந்த அதிகாரங்களை கொடுக்கறது ஏதோ ஒரு மூலையில இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு மக்களும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதுக்கு ஒரு பிரைமரி பிளேஸ் அப்படிங்கிற சூஸ் பண்ணி அங்க ஒரு இடத்த நம்ம கொடுத்துருக்கோமோ அது போல நம்ம உடல் முழுவதும் வாதமும் இருக்கும், பித்தமும் இருக்கும், கபமும் இருக்கும். அதுல நம்ம பிரைமரியா லொகேஷன் அப்படிங்கிற பெயர்கள்ல மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்போ நம்ம வயிறினுடைய மேல் பகுதி, நடுப்பகுதி அல்லது கீழ்ப்பகுதி, வயிற்றுக்கு மேல் பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து அந்த ஈஸி ஐடென்டிபிகேஷனுக்கு மட்டும்தான். ஆனா அதனுடைய தன்மை அப்படிங்கிறது
உடல் முழுவதுமே வாதத்துக்கும் இருக்கும், பித்தத்துக்கும் இருக்கும், கபத்துக்குமே இருக்கும். சரிங்களா? சரி. ஓகே சார். இப்போ ஓகே. இப்போ இது ரெப்ரசன்டேஷன் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி. இதை நம்ம சிம்பிளா என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இங்க ஸ்லைட்ல குறிப்பிட்டிருக்கிறது மட்டும் இல்லாம வாய் முதல் ஆசனவாய் வரையில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மருத்துவ முறைகளை பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தலைப்பகுதி வரையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி விபிகே அப்படிங்கிற கேட்டகரியில வந்து பிரிப்பாங்க. தலைப்பகுதியிலிருந்து நமக்கு தலை உச்சி வரையில, கழுத்து பகுதியிலிருந்து உச்சி வரையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அகைன் வந்து வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. அப் டு நம்மளுடைய மூக்கினுடைய நுனிப்பகுதி, வாய்க்கு மேல அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட் ஆகும். அந்த வாய் பகுதியிலிருந்து நெற்றி பகுதி வரையில ஒரு கேட்டகரியும், நெற்றி பகுதியிலிருந்து உச்சந்தலையில வரையிலும் ஒரு கேட்டகரியாவும் வந்து பிரிப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி வந்து அதனுடைய தொடர்புகள் அப்படிங்கிறது நமக்கு உடல்ல வந்து கழுத்து பகுதியிலிருந்து இடுப்பு வரையிலயோ அல்லது வந்து கால் பகுதி வரையிலயோ இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில முறைகளை வந்து சொல்லுவாங்க. அந்தந்த மருத்துவ முறைகளுக்கு ஏத்த மாதிரி அதை ஒட்டுமொத்த டோட்டல் பாடிக்கும் வந்து வாதம், பித்த, கபம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்களா, அல்லது கழுத்து பகுதி வரையில ஒரு ஒரு கேட்டகரியாவும், கழுத்து பகுதியிலிருந்து உச்சந்தலையில வந்து உச்சந்தலை வரையில ஒரு கேட்டகரியாவும் பாக்குறாங்களா அப்படிங்கிறது. ஒரு சில இடங்கள்ல வந்து நமக்கு இந்த டோட்டல் பாடி வந்து வெறும் ஜஸ்ட் ஆர்கன்ஸ் அப்படிங்கிற பெயர்கள்ல மட்டுமே கூட ஒரு சில இடங்கள்ல வந்து சொல்லுவாங்க. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பித்தத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும், இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் கபத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும், இந்த குறிப்பிட்ட ஆர்கன்ஸ் எல்லாமே வாதத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம எப்படி வந்து எந்த முறைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் வாதம், பித்தம், கபத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது உடல் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறதும், அதே போல நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகள், அது வாத உணவு எடுத்தாலும் சரி, பித்த உணவுகள் எடுத்தாலும் சரி, கப உணவுகள் எடுத்தாலும் சரிதான். அதுல மேஜர் அப்படின்னு பார்க்கும்போது பித்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது அது பித்தம் இருக்கும். ஆனா அந்த பித்த உணவுகளை எடுத்தாலும் அது முழுவதுமாக வாய் முதல் ஆசன வாய் வரையில சரியா ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வாதம் சரியா இருக்கா, பித்தம் சரியா இருக்கா, கவம் சரியா இருக்காங்கிறத பொறுத்துதான் நாம எடுக்கக்கூடியது எந்த உணவாக இருந்தாலும் அது எந்த மாதிரியான பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்ப நம்ம பித்த உணவுகள் எடுக்கிறோம் சார், டைரக்டா அது நம்ம பித்த பாதிப்புல கொடுத்துருமா அப்படின்னு சொன்னா கிடையாது. அப்ப அந்த பித்த பாதிப்பில் நம்ம பித்த உணவுகளை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறதுல எது வந்து நமக்கு மேஜரா இம்பேலன்ஸ் இருக்கோ அதை சார்ந்து அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது காட்டும். இப்ப நம்ம பொதுவா கேள்விப்படுவோம், ஒரு சிலருக்கு என்ன ஆகும், ரொம்ப தூரம் வெயில்ல வந்து சுத்திட்டு வராங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது வந்து அவங்க கூலிங்கா வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க, இல்ல வந்து கோல்டு வாட்டர் மாதிரி வந்து ஏதாவது குடிச்சாங்க அப்படின்னு சொன்னா உடனே வந்து ஜலதோஷம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்க பாடி வந்து ஹீட் பாடியா இருக்கும், ஆனா அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட நீங்க சொல்லியது மாதிரி வாதத்துல பித்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட்லயும் சரிதான். அப்ப அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது வெறும் அந்த கிரைட்டீரியா பொறுத்து மட்டும் இல்லாம இந்த ஹோல் ப்ராசஸ் வாய் முதல் ஆசன வாய் வரையில வந்து சரியா வந்து டிராவல் ஆகுதா இல்லையாங்கிறத பொறுத்தும் நமக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். அப்ப அதுல நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த குளுக்கோஸோட ஃபார்முலால வந்து எப்படி வந்து அந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது இந்த வாய் முதல் ஆசன வாய் வரையில எந்தெந்த பகுதிகளில் வந்து வாதமா இருக்கும், பித்தமா மாறும், கபமா மாறும், அது எப்படி எல்லாம் மாறும், அந்த ப்ராசஸ் எப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது சரியா தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ இதுல வந்து நமக்கு இந்த சுவாசிக்கக்கூடிய காற்று அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரதானமாக நமக்கு வாதம் அப்படிங்கிற தன்மைகள்ல. அப்போ வாதம் அப்படின்னு சொன்னா வலி அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். நம்ம பெரிய லீ போட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது சின்ன லீ அப்படிங்கறத போட்டோம் அப்படின்னாலும் சரிதான். சின்ன லீய வந்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா வலி அப்படின்னு சொன்னா பெயின் அப்படிங்கிறது. இன்னொரு வலி அப்படின்னு சொன்னா நமக்கு காற்று அப்படிங்கிறது தெரியும் பொதுவா எல்லாருக்கும். இப்ப அந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை மையப்படுத்தி இருக்கும். அப்ப நமக்கு தெரிஞ்சது என்ன, நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து இன்ஹேல் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வெளியேற்றுறோம் அப்படிங்கிறதான். அப்போ இன்புட் வந்து நமக்கு ஆக்சிஜன், அவுட்புட் அப்படிங்கிறது கார்பன். அந்த கார்பன் ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு அந்த குளுக்கோஸ் ஃபார்முலா வரும். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம்.
இந்த ஹைட்ரஜன் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு உயிர் சக்தியாக நம்ம உடலுக்குள்ள வந்து இருக்கும். ஹைட்ரஜனுடைய தன்மைகள் வந்து நம்ம உடலுக்குள்ள வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொன்னா அது உயிருக்கு பிரச்சனையை வந்து கண்டிப்பா வந்து ஏற்படுத்தும். சரி, இப்ப நம்ம அதுக்குள்ள டீட்டெயிலிங்கா போக வேண்டாம். சரி, இப்ப இந்த சுவாசிக்கக்கூடிய காற்று, இந்த ஆக்சிஜன், கார்பன் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட்டாலும், சுவாசிக்கக்கூடிய காற்றினுடைய தன்மை அப்படிங்கிறது நமக்கு உடல் முழுவதும் சரியா பரவி இருந்து தங்கு தடையெல்லாம் இருந்தா மட்டும்தான் நாம அதை எடுக்கக்கூடிய உணவுகள் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கிறது ரத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு செல்லுகளுக்கும் சரியான முறையில வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி அந்த காற்றினுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து தங்கு தடை ஏற்பட்டு சரியாக செல்ல முடியவில்லை என்றால் நமக்கு அந்த வாதம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கறத காட்டும். இப்போ வாதம் அப்படிங்கிறது காற்று அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு சிலருக்கு வந்து தெரியும் தச வாயுக்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சில இடங்கள்ல வந்து 14 வாயுக்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சில மருத்துவ முறைகள்ல சொல்றாங்க. ஒரு சிலர் 12 அப்படிங்கறத சொல்றாங்க. பொதுவா இன் ஜெனரல் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா தச வாயுக்கள் அப்படிங்கிறது. இப்ப 12 வாயுக்கள் சொல்றாங்க அப்படின்னா அங்க ஒரு சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது தச வாயுக்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும்போது அதை சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம எந்த ஒரு விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதுல இருந்து மாறுபடக்கூடிய ஒரு சில அட்வான்ஸ்டான விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் அந்த ட்ரெடிஷனல் விஷயங்களை கூட இன்னும் வந்து ஒரு சில அட்வான்ஸா வந்து அதுக்குள்ள நம்ம இறங்கி போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நிறைய பிரான்ச்சஸா வந்து பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணவாயு அல்லது பிராணசக்தின்னு சொல்லக்கூடிய அதே ஒரு விஷயம் தான் தசவாயுக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா பிராணசக்தி அல்லது பிராணவாயு அப்படிங்கறத தாண்டியும் மீதி ஒரு 9 வாயுக்களாக நம்ம உடல் முழுவதும் ஏதோ ஒரு வகையில பரவி இருக்கும். அந்த 9 வாயுக்களுக்கும் அது அதற்கேற்ற வேலைகள் தன்மைகள் அப்படிங்கிறது வெவ்வேறு விதமாக இருக்கும். அப்ப அத்தனை விஷயங்களுமே மேஜரா எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகளை குறிக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிசிக்கல் பாடியில பொதுவா எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 70 to 80% அப்படிங்கிறது லிக்விட் ஸ்டேட் அல்லது வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எஸ், சரி, இதுல நம்ம அந்த வாதம் அப்படிங்கறது பேசிக்கா சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல வந்து நம்ம தச வாயுக்கள் அப்படிங்கிறதும் பிரைமரியா தான் சொல்றதுதான். ஆனா தச வாயுக்களை தாண்டியும் இன்னும் நிறைய வாயுக்கள் இருக்குதான். அதுல பிரைமரியா ஒரு 5 வாயுக்கள் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா உதானன், பிராணன், சமானன், வியானன், அபானன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இதுமே வந்து நமக்கு வாயுக்கள்ல வர்றதுதான். இப்ப நமக்கு இந்த அபானன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பெல்விஸ் டு ஃபீட், கிட்டத்தட்ட இது வந்து நம்ம மலம் வந்து சரியா வெளியேறல அப்படின்னு சொன்னாலும் அபான வாயு தான் வந்து காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா வந்து தெரியும். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பிக்சர்ல பார்க்கும்போது வாதம் பித்த கபடி என்று பார்க்கும்போது பெருங்குடல் அல்லது பெருங்குடலோட கடைசி பகுதி இந்த மலக்குடல் அப்படிங்கிறது வாதம் அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்போம். இப்ப அது மட்டும்தான் வாதம் அப்படின்னா இந்த அபரண வாயு மட்டும்தான் வாதம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஆனா அது மட்டும் வாதம் கிடையாது. அந்த வாதம் அப்படிங்கிற அந்த காற்று அல்லது வலி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உடல் முழுவதுமே இருக்கும் அப்படிங்கறத நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த தச வாயுக்கள் அப்படிங்கறத நம்ம பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். இந்த தச வாயுக்களின் பிரதானமான இந்த ஒரு மேஜரான வைட்டல் 5 வாயுக்கள் தான் இது. இதே வந்து நமக்கு இந்த பிராணசக்தி அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதாவது செஸ்ட் பகுதி, லைஃப் கிவிங் எனர்ஜி, ரெஸ்பிரேஷன் அப்படிங்கறதெல்லாம். இதே சமானன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாயு என்ன அப்படின்னு சொன்னா வியான வாயு. வியான வாயு இங்க என்ன போட்டிருக்காங்க, ஹோல் பாடி மூவ்மெண்ட், நர்வ்ஸ், ஹார்ட் பீட், சர்க்குலேஷன், ஜாயின்ஸ், மசில்ஸ், டிஃப்யூஸ்டு எனர்ஜி அப்படிங்கறதெல்லாம். அப்ப சார் நமக்கு வந்து கபம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் பகுதி மட்டும்தான் பார்த்தோம், அங்க வந்து வாதமே வராதுன்னு கிடையாது.
காற்றுங்கிறோட தன்மை வந்து நமக்கு உச்சி முதல் பாதம் வரல எந்த இடத்துல எல்லாம் வந்து டிராவல் ஆகி போகுதோ அத்தனை இடங்களுமே நமக்கு வாதத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜாயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து கொடுத்திருப்பாங்க. ஜாயின்ஸ் இது வந்து முழுக்க முழுக்க பெரும்பாலும் வாதத்தோட சம்பந்தப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த உதாரணம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, த்ரோட்ல இருந்து ஹெட் பகுதி வரையில உதாரணம். அப்ப இந்த மாதிரி நமக்கு அந்த வாதம் என்று சொல்லக்கூடிய ஒரே விதம் தான். அது தச வாழ்க்களாக இருக்கும் போது வெவ்வேறு இடங்கள்ல லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு பணிகளுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய பெயர்களை வந்து குறிப்பிட்டு அதனுடைய செயல்பாடுகளை வந்து சொல்லுவாங்க. இப்போ அனைத்து விஷயங்களுமே நமக்கு வாதம் அப்படிங்கிற ஒரு தன்மையில வந்து இருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அப்ப கிட்டத்தட்ட இந்த காற்று அப்படிங்கறதுடைய தன்மை. அப்ப இந்த காற்று அப்படிங்கிறது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல இருந்து நம்ம பேசிக்கா வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து நம்ம கபம் அப்படிங்கறத பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, வாதம் கபம் தெரிஞ்சது அப்படின்னா பித்தம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி நமக்கு ரொம்ப ஈஸியா தெரிய ஆரம்பிக்கும். Just a minute. இப்போ நம்ம பாடியில நமக்கு வந்து ஒரு 70% அப்படிங்கிறது வாட்டர், 70 to 80 கூட எடுத்துக்கலாம். 70% அப்படிங்கிறது வாட்டர். அப்ப இந்த வாட்டர்ல கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 90%. அதற்கு அடுத்த நிலை மேஜரான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லிவர். பொதுவா ஒரு சில மருத்துவ முறைகளை வந்து அக்குபஞ்சர் எல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து தெரியும். லிவருடைய ஒரு துணை உறுப்பு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அல்லது வெளி உறுப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்சிருக்கும். அதற்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லங்ஸ் அண்ட் பிரைன். அப்ப இந்த லங்ஸ் அண்ட் பிரைன் அப்படிங்கிறது 85% ஆஃப் த வாட்டர் கண்டென்ட். அப்ப நமக்கு ஈஸியா வந்து இப்ப நம்ம நீர் அப்படின்னு சொன்னா அது கபம். காற்றுன்னு சொன்னா வலி, நீர் அப்படின்னு சொன்னா கபம். சார் இப்ப நமக்கு 85% வந்து இப்ப லங்ஸ்ல வந்து சொல்றோம் சார். அப்ப நமக்கு பொதுவா என்ன சொல்லியிருந்தோம், கபத்தினுடைய லொகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேல் வயிறுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே கபம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப கிட்டத்தட்ட லங்ஸ் ஏரியா அப்படிங்கிறது மொத்தம் நமக்கு கபம்ல வந்து கவர் ஆயிடும். அப்ப நம்ம நிறைய வந்து சளி வந்து அதிகமா வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, கபம் கூடிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? எஸ். Everyone please kindly do respond. கபம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கபத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது நமக்கு நீர் அப்படிங்கிற பேர்ல வந்து நமக்கு உடல் முழுவதும் பரவி இருக்கும். அப்போ காற்று அப்படிங்கிறதும் நமக்கு தசவாயுக்கள் அப்படிங்கிற அடிப்படையில வந்து உடல் முழுவதும் இருக்கும். அப்போ வாதம் அப்படிங்கிறதும் உடல் முழுவதும் இருக்கும். அடுத்தது கபம் அப்படின்னு சொன்னா நீர் அல்லது மண் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா மண் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அப்ப நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீர் அப்படின்னு சொன்னா அது நமக்கு கபம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப நீருடைய கெமிக்கல் ஃபார்முலாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். H2O. 2 ஹைட்ரஜன் மாலிகுல், ஒரு ஆக்சிஜன் மாலிகுல். இது ரெண்டும் சேர்ந்து அப்படின்னா வாட்டருடைய மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி குளுக்கோஸ்க்கு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, குளுக்கோஸ்க்கு என்னன்னு பார்த்தோம், C6H12O6. இங்கே நமக்கு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படிங்கிறது கிடைக்குது. இதுல வந்து நமக்கு வாதமா இருக்கும், பித்தமா இருக்கும், கபமா இருக்கும். அடுத்தது நம்ம நீர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். அப்ப அதுல நமக்கு குறிப்பிட்ட 2 விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறதுல ஏதேனும் 2 விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு
நீர் அப்படிங்கிறதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப அந்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு கபம் அப்படிங்கிறதாக குறிக்கும். ஜஸ்ட் மினிட். இப்ப கபம் அப்படிங்கிறது நீர். சார் அப்ப வந்து நமக்கு இந்த டோட்டல் பாடி ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள், தச வாயுக்களுடைய ஒட்டுமொத்த தன்மை அப்படிங்கிறதும் வாதத்தை குறிக்கும். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீர்த்தன்மை அப்படிங்கிறது கபம் அப்படிங்கறத குறிக்கும். இப்ப வாதம் தெரியுது சார், கபம் தெரியுது சார், அப்போ பித்தம் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது நமக்கு பித்தத்தை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப காற்று, நீர், ரத்தம், வாதம், பித்தம், கபம். இப்ப இந்த பித்த தன்மையாளர்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும். பித்தம் அப்படின்னு சொன்னாலே சூடு அப்படிங்கிறது. அப்ப இந்த சூடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா மெயினா வந்து நமக்கு பிசிக்கல் பாடியில நம்மளுடைய பிளட் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா ரத்தத்துல வந்து அவனுக்கு அந்த சூடினுடைய தன்மை அப்படிங்கிறது கூடுதலாக வந்து இருக்கும். இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி வந்து நம்ம வெயில்ல போயிட்டு வந்தோம் சார், அப்போ வந்து எனக்கு சூடாயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருளை எடுத்தோம் சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் செகண்டரி. ஆனா உள்ளுக்குள்ள வந்து நம்ம ரத்தத்துல ஏற்படக்கூடிய சூடு அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரமா வந்து சூடு வந்து குறையாது. இப்ப அந்த உண்மையான பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த சூட்டினுடைய தன்மை அப்படிங்கிறது தான். அப்போ வாதம்னா என்ன, பித்தம்னா என்ன, கபம்னா என்னன்னு சொல்லி ரொம்ப ஈஸியா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த காற்றுங்கிறது வாதம், ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர். அப்ப இந்த காற்று, இந்த ரத்தம், அதுக்கடுத்து வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நீர், இந்த மூன்றையும் வந்து நமக்கு சமநிலையா வந்து சரியா பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னு சொன்னா வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது அவங்க எந்த பர்டிகுலர் பாடி டைப்பா இருந்தாலுமே ரொம்ப ஈஸியா பேலன்ஸ் பண்ண முடியும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, பிளட் வந்து ரொம்ப டாக்ஸிக் ஆயிருக்கு, பிளட் வந்து ரொம்ப கெட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பித்தம் என்பது ரொம்ப இன்பேலன்ஸ்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ், புரியுது எல்லாருக்கும் நான் சொல்றது? எஸ், சார் சொல்லுங்க மேம், சார் புரியுதுங்களா? புரியுது சார். அப்ப பிளட் வந்து அசிடிக்கா இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, pH லெவல் கூடி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி எஸ், இருந்துச்சு. கண்டிப்பா மேம். அது எஸ், பித்தம் தான் பித்தம் மேடம். கூடி. எஸ் எஸ், அப்கோர்ஸ் மேம். ஓகே சார். அதாவது வந்து இங்க இப்ப நீங்க அந்த வாட்டர்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னாலுமே H2O அப்படிங்கிற ஃபார்முலா அது வந்து கபம்னு சொல்றோம். ஆனா H2O அப்படிங்கிறது ஆக்சிஜனால இருக்கு இல்லையா, அப்ப அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து வாதம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்ப இது மாதிரி வந்து அந்த ஒன்னோட மிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய தன்மை தான் பாத்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம் அப்படிங்கறது மட்டும் நம்ம பிரிக்கிறது மட்டும் இல்லாம வாதத்துல கபமா, பித்தத்துல வாதமா, இந்த மாதிரி எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இதுதான். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இது மட்டும்தான் கபம், இது மட்டும்தான் வாதம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒன்னோட இணைஞ்சுதான் வந்து இருக்கும். ஆனா அதுல எது மேஜரா இருக்கோ அதை மையப்படுத்தி மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வந்து வாதம், இதெல்லாம் வந்து கபம், இதெல்லாம் வந்து பித்தம் அப்படிங்கிற பேர்களை வந்து சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளயும் வெவ்வேறு தன்மைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில வந்து கண்டிப்பா வந்து இணைஞ்சுதான் இருக்கும். அதான் வந்து நம்ம சிம்பிளா என்ன பார்த்திருந்தோம், இந்த குளுக்கோஸ் ஃபார்முலால C6H12O6 இந்த மூன்று தன்மைகள்லயும் மூன்று விதமான இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது ஒன்னா ஒரே ப்ராசஸா தான் இருக்கும். ஆனா அது எப்படி வந்து வாய் முதல் ஆசன வாயுல இருந்து டிராவல் ஆகி போகுதுங்கிற பொறுத்து தான் எந்த இடத்துல வந்து வாதம் கூடும், எந்த இடத்துல வாதம் குறையும், எங்க கபம் கூடும், எங்க வந்து கபம் குறையும், எங்க வந்து பித்தம் கூடும், எங்க வந்து பித்தம் குறையும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். இப்ப நம்ம இண்டிவிஜுவலா தெரிஞ்சு வச்சிருக்க மாதிரி வாதம்னா அதுல வெறும் வாதம் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் அது வாதமா இருந்தா தனிப்பட்ட முறையில் இருந்தாலுமே, ஆனா அந்த உணவு முறைகள் நம்ம எடுக்கும் போதோ அல்லது எண்ணங்களால வந்து நம்ம வந்து மனதை வந்து சிந்திக்கும் போதோ அல்லது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றா இருக்கலாம், நம்ம அருந்தக்கூடிய நீரா இருக்கலாம், எப்படி பார்த்தாலுமே அது அந்த அந்த வாயு முதல் ஆசன வாயு வரையில அந்த ஹோல் ப்ராசஸ் வந்து கடந்துதான் வந்து போகணும். இப்ப கடந்து போகும்போது அது வாதமா இருந்தாலும் வாதம், பித்த, கபத்தை டச் பண்ணி தான் போகணும். பித்தமா இருந்தாலும் வாதம், பித்தம், கபத்தை டச் பண்ணி தான் போகணும். கபமா இருந்தாலும்
வாதம் பித்தம் கபமை டச் பண்ணி தான் போகணும். அப்ப நம்ம அந்த பாடி டைப் வந்து பிரிக்கிறாங்க சார். வாதம்னா எப்படி இருப்பாங்க, பித்தம்னா எப்படி இருப்பாங்க, கபம்னா எப்படி இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் வந்து என்ன சார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற தன்மைகளை வந்து நம்ம சரியா வந்து தெரிஞ்சுக்கணும்.